ஹாய் கைஸ், இப்போ என்ன வேணும்னா ஹோம்மேட் காப்பிச்சினோ தான் இப்போ செய்ய போகிறோம். காப்பிச்சினோ தான் ஆனால் ஹோம்மேடு தான். ஓகே, இப்போ அது என்னென்ன போடணும்? காப்பிச்சினோ வந்து பாலில் தான் ஆற்றி குடிக்கணும். சூப்பராக இருக்கும். டீயை விட இன்னும் சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. செம்மையாக இருக்கும். எப்படி செய்கிறதா உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 3 எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு வந்து காப்பி தூள் கொட்டிக்கலாம். அது ப்ரூ தான் கொட்டணும். ஓகே, சன்ரைஸும் கூட கொட்டிக்கலாம். ஆனால் எங்களுக்கு பிடிச்சது வந்து ப்ளூ தான். ஒரு சொதப்பல் மூமெண்ட் ஆகிடுச்சு. கொட்டிட்டா இவளுக்கு கொட்ட கூட தெரியல. சரி, இப்போ வந்து நாங்கள் நிறையா கிண்ட நிறையா கொடுப்போம் தான். நாங்கள் வந்து இந்தமாரி சொம்பு எடுத்துருக்கோம். நீங்களும் ஏதாச்சும் சொம்பு மாதிரி எடுத்துக்கலாம். அது பெரிய இனமாக எடுத்துங்க. எங்கள்கிட்ட இருக்கிறது சொம்பு தான், பெரிய இனம். அதனால சொல்லிட்டு நாங்கள் சொம்பு எடுத்துருக்கோம். இப்போ வந்து காப்பித்தூள் கொட்டியாச்சு. நம்ம ஜீனி தான் போடணும். எத்தனை காப்பித்தூள் போட்டிருக்குன்னா அவளுக்கு ஜீனி போட்டுக்கணும். இல்லை, நீங்கள் ஒரு காப்பித்தூள் கொஞ்சம் காப்பித்தூள் போட்டாலும் ஜீனி அதிகமாக போட்டிங்கன்னா நிறையா குடிக்கும், பொங்கி வரும். ஓகே ஓகே, இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு அதிகமாக ஊற்றிடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அது இருந்தால் நம்ம எவ்வளோ வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் நம்ம கையால் தான் கிண்ட போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். ரொம்ப தண்ணி வேறு ஊற்றியாச்சு. ஜீனி கொஞ்சம் போட்டுட்டா கெட்டி ஆகிடும். ரொம்ப கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஃபில் பண்ணியாச்சு போல. இதுமாரி உங்களுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றிங்கன்னா இதுதான் மிச்சம். உங்களுக்கு ஜீனி தான் மிச்சமாகும்ல, வேஸ்ட்டாகும். இப்போ நல்லா நம்ம கிண்டாதுன்னா இப்போ கொஞ்சம் கெட்டி கொடுத்துட்டு கெட்டியாக இருக்கா என்ன இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் ஒயிட் கலருக்கு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அக்கா வந்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ வந்து இது வந்து நல்லா ஒயிட்டாக வந்தோடனே பால் காய்ச்சி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலலாம் ஒன்றும் வைக்க வேண்டாம். ஆனால் வச்சாலும் வைப்போம். அதான் வேண்டாம், வைக்க வேண்டாம். வச்சா வந்து கெட்டியாக ஆகும், அதுக்கு தான் வைக்கிறது. நீங்கள் வந்து பாலை நல்லா காய்ச்சி இதில் வந்து ஒரு வெள்ளையாக இருக்கிறத வந்து ஊற்றிடணும். ஃபுல்லாக ஊற்றி கலக்கிறது ஆட்டக்கூடாது. ஓகேங்களா? ஆட்டினா வந்து ரொம்ப டீ ஆகிடும். அதனால் ஆட்டாமல் இருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இதில் வந்து பாலை ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்பூனை வச்சு மெதுவாக கலக்கணும்னா மேலே நுர வரும். அந்த நொடியில் சாப்பிட்டா சூப்பராகிடும். ஓகேங்களா? கிண்டிகிட்டே இருக்கணும். பேருக்கு வந்து பிடிக்காது. இது என்னதான் கரும்போது நல்லாவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கும். இங்கே பாருங்க என்ன கலருக்கு வந்துட்டு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இப்போ எடுத்து கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு கிண்டுறது ஜாலியாக இருக்கு. கைதான் வலிக்கும் சில பேருக்கு. நிறைய வந்துட்டு பாருங்க. இப்போவே இன்னும் ஒயிட்டாக வந்தாலும் நல்லா சூப்பராகிட்டு. இங்கே பாருங்க, இப்படியே கூட குடிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் வந்து எங்களுக்கு அது ஒயிட். இப்போ நான் வந்து சப்ஸ்கிரைப்லாம் நீங்கள் வந்து நிறையா பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இன்னும் நிறைய லைக்கு பண்ணுங்க. ஓகே, அதனால் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு வந்து 100, 200, 120 அது மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வந்து இது பண்ணுறதுலாம் எனக்கு இஷ்டமே இல்லை சொல்லப்போனால். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா வந்து பண்ணுறதுல எனக்கு நல்லா சூப்பராக நான் பண்ணுவேன். பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து
பட் வந்து பொம்மை இருக்கா தெரியுமா, அவன் சொன்னனால தான் செய்வேன். நானா ஒன்று முடிவில் இருக்க மாட்டேன். ஓகே, சரி நம்ம காப்பிச்சினோவில் பண்ணுங்க. க்ரீமியாக ஆகிட்டு கைஸ். நானே கிண்டேன், நம்மளுக்கு பிடி நான் கிண்டுறேன். க்ரீமியாக வந்துட்டு கைஸ். எங்கள் குட்டி சப்பியை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு எனக்கும் பாருங்கள். எனக்கு குட்டி சப்பிலாம் பேர்லாம் இல்லை, எப்படிக்கா அப்படின்னு கேட்காதீங்க. அது வந்து செல்ல பேர் வேணாச்சு. தூங்குறான். காட்டு. நல்லா ரொம்பவே கிண்டி நல்லா ஒரு நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துட்டு நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம் வாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து சாப்பிடணும் போலே இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாமா? அவள் திட்டுவா இருக்கிற அதுக்கு பயங்கர முடியாது. நம்ம வந்து இந்த ஒயிட் கலருக்கு வரதுனால வந்து அது கசப்புலாம் இல்லாமல் மாதிரி இருக்குது. சூப்பராக இடிப்பு தான் தெரியுது. ஆனால் நமக்கு வந்து முன்னாடி கருப்பே நம்ம வச்சு நினச்சிக்கிங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது. செம்ம கைஸ். இது வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வாங்க. இது நான் ஃப்ரிட்ஜுக்கு வந்து இதை ஃபுல்லு ஃப்ளேமில் வச்சிடலாம். ஓகே, இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ இன்னமும் நமக்கு கொஞ்சம் வேலை தான் இருக்குது. என்ன வேலைன்னா பாலை காய்ச்சி ஊற்றி குடிச்சிட வேண்டியதான். ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மணி நேரம் ஆச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொம்மி வந்து டயர்டில் அங்கே உட்காந்துருக்கு. செம்மையாக இருக்கு. நம்ம பார்க்கலாம். எடுத்து வச்சோம். எப்படி ஆகிட்டு ஆஃப்டர் ஆகிட்டு எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து கட்டியாக இருந்ததுன்னா கிண்டணுன்னு வேணும். செம்மையாக இருக்குது. கீழே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் விழுந்து. லேட்டாக தான் விழுகுது. நல்ல பதமான கண்டிட்டு வச்சுக்கணும். எங்களை எடுக்க முடியல, சாரி மறந்துட்டோம். இப்போ வந்து பாலை காய்ச்சி இதில் ஊற்றியாச்சு. ஊற்றி இனிமேல் மெதுவாக பண்ணணும். ஓகே, இது அப்படியே நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய் காய்.